துலாம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். நீங்கள் நம்பிய நண்பர்களை உங்களுக்கு பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டார் உங்க வாழ்க்கைக்குள்ள. அந்த காயம் இன்னும் உங்களுடைய மனதில் ஆறாமல் இருந்து கொண்டு கவலைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசி நேயர்களை, உங்களுடைய ராசிக்கு நட்பு அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அது உங்களுடைய உயிர். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்த இடம் எது தெரியுமா? நீங்கள் உயிரை விட மேலாக நம்பிய உங்களுடைய நண்பனை உங்களுக்கு முதுகில் குத்திய அந்த நட்சத்திரகம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால மறக்க முடியாத ஒரு விஷயமாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரே ஒரு நண்பன் மிகவும் முக்கியமான ஒரு நண்பனாக உங்கள் கூடவே இருந்து கொண்டிருப்பான். உங்களுடைய வீட்டிற்கும் வருவான். உங்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய அம்மா அப்பாவிலிருந்து உடன் பிறந்தவர்களிலிருந்து அனைவருக்குமே அந்த ஒரு நபரை நிச்சயமாக தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வீட்டில் ஒருவராக பார்க்கக்கூடிய ஒரு நண்பராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார். ஆனால் சில காலகட்டத்திற்கு முன்பு உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்கள் செய்ய போகின்ற ஒரு காரியத்தை அவர்கள் முன்கூட்டி செய்யலாம் என்று நினைத்து செய்தோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உங்களை மாட்டிவிட்டோ அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருப்பார். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஆகிவிட்டது என்று கூட தெரியாது. ஆனால் உங்களுடைய பெயரை சொல்லி அவர் தப்பித்து சென்றிருப்பார். அதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு நாளை உங்களால மறக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அவன் அப்படி என்ன செய்ய மாட்டான்னு நீங்க யாருக்காக மற்றவங்க கிட்ட சண்டை போட்டு கொண்டிருந்தீர்களோ அதே நண்பன் தான் உங்களை நடுரோட்டில் நிக்க வச்சப்போ உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. அந்த துரோகத்தோட படு அந்த ரணக்காயம் இன்னைக்கும் உங்களுடைய மனசோட ஆழத்துல ஆறாத ஒரு வதையாக எரிஞ்சு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா அந்த மனிதருக்காக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு தெரிந்த சொந்த பந்தங்கள், ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களை கூட நீங்க எதிர்த்து நின்னீங்க. யாருக்காக? அந்த ஒரு நண்பர்களுக்காக. ஆனால் அவர் இந்த ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயோ செய்துவிட்டு சென்று விட்டாரே என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கை கால்களும் பேச்சுக்களும் யாரிடமும் பேச முடியாத நம்பிக்கையாக இனிமே யாரிடமும் நம்ம பேசக்கூடாது என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. மற்றவங்க கிட்ட நீங்க சிரிச்சு பேசினாலும் தனியா இருக்கும் பொழுது அந்த துரோகத்தை நினைச்சு உங்க கண்ணுல வர்ற கண்ணீருக்கு அந்த பிரபஞ்சம் கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லவா ஆரம்பிக்கும். இருந்தாலும் இது உங்களுடைய தவறுகள் கிடையாதுங்க. கிரக நிலைகளாலும் உங்களை சிறிதளவுக்கும் புரிந்து கொள்ளாத சில மனிதர்களை உங்க வாழ்க்கைக்குள்ள வரவைத்த அந்த கிரகங்கள் தான் அனைத்திற்கும் காரணம். நீங்கள் எதை நினைத்தும் வருத்தப்படாதீர்கள். நீங்கள் வைத்த அந்த பாசம்தான் தவறை தவிர நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தவறான மனிதர்கள் கிடையாது. உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்த மிகப்பெரிய வழி எதிரிகளால் வந்ததும் கிடையாது. நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒருவரால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஒரு மனிதனை நண்பர் என்று ஏற்றுக்கொண்டால் அவருடைய கஷ்ட நேரத்தில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் நீங்கள் தான். ஆனால் அதே மனிதர்கள் ஒரு நாள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் பகிர்ந்து கொண்ட ரகசியங்களும் நீங்கள் செய்த உதவிகளும் நீங்கள் கொடுத்த ஆதரவும் அனைத்துமே மதிக்கப்படாமல் போனது போல உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தோன்றியிருக்கலாம். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்ற கேள்வி பல இரவுகளில் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டும் அது தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய சனியோட பார்வையில பார்க்கும் பொழுது சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் காலங்கள் வாழ்க்கையில உண்மையான மனிதர்களையும் முகமூடி அணிந்த மனிதர்களையும் பிரித்து காட்டும் காலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்பட்டது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததால் மட்டுமே உண்மையான நபர்கள் யார், போலியான நபர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீங்க. ஆனா நீங்களே ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு நபரால தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று நீங்கள் வெளியில் சொன்ன நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, அதுவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குறைந்தது ஒரு 10 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்ப முனையாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கை மேல அமைந்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களை,
நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு கேள்வி இப்பொழுது முடிவுக்கு வந்து காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. எப்போது என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும், எப்போதுதான் நினைத்த விஷயங்கள் என் வாழ்க்கைக்குள்ள நடக்கும், எப்போது இந்த தடைகள் இல்லாமல் விலகும் என்று பல நாட்களாக மனதிற்குள் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சில சோதனைகள் உங்களை சோர்வடைய வைத்த நாட்களாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்தும் சில விஷயங்கள் தாமதமாயிருக்கும். உங்களுடைய திறமையை நிரூபிக்க பல முறை முயன்றும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் இனிமே வரக்கூடிய இந்த 10 நாட்கள் உங்களுடைய எண்ணங்களிலும் முடிவுகளிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக அமையலாம் என்று உங்களுடைய கிரகங்களும் அதிபதிகளும் இந்த ஒரு நேரத்தில் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. எனவே இனி வரும் 10 நாட்களுக்குள் நிச்சயமாக இந்த மாற்றங்கள் ஏதேனும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த துலாம் ராசி என்பது சமநிலை, உறவு, முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு ராசியாக பார்க்கப்படுது. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அவசரமாகவும் செய்யாமல் பல கோணங்களில் யோசித்த முடிவை எடுத்து பாருங்கள். அது உங்களுக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். ஆனால் இன்னும் சில நேரங்களில் அதிகமான யோசனை காரணமாக சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தாமதமாக போயிருக்கும். இனி அந்த தயக்கங்கள் குறைந்து உங்களுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை மீண்டும் வெளிப்படக்கூடிய காலங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். கடந்த காலத்தில் உங்களை தடுத்த சில சூழ்நிலைகள் மெதுவாக விலகலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொண்டு உங்களிடம் பேச தொடங்குவார். எதிர்பார்க்காமல் ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்க்கைக்குள்ள வரத்தான் செய்யும். நீங்கள் கைவிட்ட ஒரு முயற்சி மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டாலும் சரியான நேரத்தில் புதிய கதவுகள் திறக்கும் என்பது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இப்பொழுது நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடக்கப் போகுது. இந்த ஒரு 10 நாட்களில் முக்கியமா என்ன தெரியுமா, உங்களுடைய மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து புதிய முயற்சிகளுக்கு இடம் கொடுப்பது போன்ற சில முக்கியமான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஏன் தெரியுமா, பல நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலையை விட நம்முடைய சமநிலை தான் நம்முடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. துலாம் ராசி என்பர்களே, இதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருந்த காலங்கள் வீணாகவில்லை. அந்த அனுபவங்கள் உங்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நிச்சயமாக தயார்படுத்தி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்கும். இனி வரும் நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு வழி அமைக்கலாம். நீங்கள் இழந்த நம்பிக்கை மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள திரும்ப கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். கடந்த கால கஷ்டங்களை நினைத்து வருந்திய நீங்கள் ஒரு நாள் அந்த கஷ்டங்கள் தான் உங்களுடைய வலிமையான ஒரு மனிதராக மாற்றியது என்பதை உணரக்கூடிய ஒரு நிலைமைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து கொண்டு கொடுக்கும். அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நிச்சயமா நான் இதுவரை சொல்லியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் நடக்குதா இல்லையா என்பதையும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.